இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகுந்த மகிழ்ச்சியோ அல்லது வலியோ அதை அனுபவிக்கும் அந்த நபருக்கு மட்டுமே தெரியும், புரியும் இல்லையா? கூட இருப்பவர்களுக்கு அந்த உணர்ச்சி அல்லது பின்னடைவு அவ்வளவு தூரத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. மற்றவர்கள் வாழ்த்துவார்கள் அல்லது தேற்றுவார்கள், அது விரைவில் மறைந்துவிடும். ஏனென்றால் அனுபவிப்பவர்களுக்கு தான் அது தெரியும். அந்த நேரத்தில் உடன் இருப்பார்கள், பிறகு அவர்கள் காரியங்களை கவனிக்க சென்று விடுவார்கள். இது உலக இயல்பு, யாரையும் குறை சொல்ல முடியாது. பாராட்டுதல்கள் வரும், உதவிக்கரம் வரலாம், ஆறுதல் மொழிகள் தைரியம் அளிக்கும். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்தான் மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ மேற்கொண்டு நகர முற்பட முயற்சி செய்து நகர வேண்டும். எல்லா நிகழ்வுகளும் அந்த நேரத்தோடு முடிவடைந்து அடுத்த நிகழ்வு அல்லது நடவடிக்கைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சிக்கல் மிகுந்த வாழ்க்கையின் அம்சமாகிறது. எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் உதவிக்கு மனிதர்கள் கிடைப்பார்கள் என்று கூற முடியாது. அப்படி இருக்கையில் பாதிக்கப்பட்ட நபர் என்ன செய்யலாம்? யாரை நாடலாம்? யாருடன் பேசலாம்? அந்த நபர் பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன தெரியுமா? அவனது உள்மனம்தான். பல வகை பிரச்சனைகள் இருந்து காப்பாற்ற நம் உள் மனதிலிருந்து எச்சரிக்கை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவ்வகை எச்சரிக்கைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அல்லது அலட்சியப்படுத்துவதும் சிலரின் இயல்பாகவே இருக்கிறது. நடந்து முடிந்த பிறகு நினைத்து வருந்துவது பலன் அளிக்காது. ஒரு சிலரது உள்மனது கூறியபடி ஒரு குறிப்பிட்ட பதிலை கூறாமலோ அல்லது வேலையை செய்யாமலோ தவிர்த்து அதற்கான பலனை அனுபவித்த தருணங்கள் ஏராளமாக இருக்கும். உள்மனது முக்கியமாக எச்சரிக்கை கொடுக்கும் பணியை செய்கின்றது. அதை எப்படி என்பதை இங்கே அறிந்து கொள்ளலாம். பதட்டப்படாமல் சிந்திக்க பழக வேண்டும். முடிந்த வரையில் சிறிது குறிப்பிட்ட நேரம் தனிமையில் அமர்ந்து பிடித்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். பிறர் நன்மைகளுக்காக உண்மையான பிரார்த்தனை செய்ய வேண்டும். உதவி செய்பவர்களுக்கு மனதார நன்றி கூற பழகிக்கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை மறந்து உள் மனதுடன் உரையாட மெல்ல மெல்ல பழகிக்கொள்ள வேண்டும். உங்கள் உள்மனது உங்களுக்கு சப்போர்ட் செய்யும். உங்களுக்கு தேவையான பொழுதும் நீங்கள் அறியாமலே கேட்காமலே உங்கள் உள்மனது உங்களுடன் உரையாடி தேற்றிவிடும். உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளவும் உதவும். இப்படிப்பட்ட உள்மனதின் குரலை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய எல்லா ப்ராப்ளங்களுக்கும் நமக்குள்ளே தான் சொல்யூஷன் இருக்கிறது. கொஞ்சம் உள்மனதின் குரலை தான் கூர்ந்து கவனித்து கேளுங்களேன். உங்களுக்கு நிச்சயம் உதவும் உங்கள் உள்மனம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.